காதுலேயே கேட்டுட்டு இருந்ததை 10 அடி தூரத்தில் பார்த்தேன் வருமா அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நாங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஈஷா போகலான்னு பிளான் பண்ணி வச்சோம். ஆனால் சொதப்பலாயிருச்சு, போக முடியல. அதான் சொல்லுவாங்கள்ல, ஈசனை பார்க்கணும் அப்படின்னா அவரோட அனுமதி நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. அமௌண்ட்டே ரெடி பண்ணிட்டோம், ஆனால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு, போக முடியல. ஸோ நாங்கள் வந்துட்டு நேற்று போயிட்டு வந்துட்டோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அங்கே போய் கார் பார்க் பண்ணிவிட்டு இறங்கி வந்து அந்த சிலையை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த மேல் சிலுக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மேல் சிலுக்கிறது பார்த்திங்கன்னா நான் நைட்டு வீடு வர வரைக்குமே எனக்கு அந்த நினைக்க அந்த மாதிரி மேல் சிலுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எனக்கு கண்ணீரே வந்துருச்சு சிவனை பார்க்குறப்ப. எனக்கு என்னமோ நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கட்டி பிடிச்சி அழணும் போல் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து நான் சிவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே என்னமோ தெரியல, எனக்கு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பார்த்தேன். நாங்கள் பார்த்திங்கன்னா ஈஷா வந்துட்டு ஒரு 4 o'clock ரீச் ஆகிட்டோம். சாமியும் கும்பிட்டுட்டோம், கிளம்புனோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட மாமா சொன்னாங்க, நைட்டு வந்து லைட்லாம் போடுவாங்கடா, அதெல்லாம் இருந்து பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டு போடுவாங்களா அப்படின்னா என்னென்னு தெரியலேன்னு சொல்லிட்டு 7 o'clock போடுவாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் 8 o'clock ஆயிடுச்சு, அது வரைக்கும் போடலை. சரி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 8 o'clock ஆக தான் க்ரௌட் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே லைட்டுன்னு சொன்னாங்க. சரி அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். பக்கத்தில் இருந்த ஒரு செக்யூரிட்டி அண்ணாவை கேட்டதுக்கு 8:20க்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி 8:05 8:10 ஆனோன்னா நாங்கள் 2 பேர் ரெடி ஆகிட்டோம். ஃபோனை கையில் எடுத்து வச்சுட்டு லைட்டு ஃபுல்லாக, டோட்டல் ஏரியா ஃபுல்லாக லைட் ஆஃபு. அந்த சிவனுக்கு மட்டும், அந்த கடவுளுக்கு மட்டும் ஒரு லைட் வெளிச்சம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்துல செம்மையாக கண் கலங்கிருச்சு. ஒரு 20 நிமிஷம் லைட் போட்டாங்க. இதவா மிஸ் பண்ண தெரிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நான் வியர்ந்து போய் பார்த்தேன். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் கூட்டமெல்லாம் கலைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே அந்த லைட் வெளிச்சத்தை பார்க்குறதுக்காக மட்டும்தான் வந்திருந்தாங்க. சிவன் மேலே லைட் எரியிறதை பார்க்குறதுக்காக. நாங்களும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.